2021 இந்நேரம் வாக்குறுதி எல்லாம் அறிவிச்சாச்சு. இப்ப நியூ இயரும் பிறந்துருச்சு, எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் ஒரு வாக்குறுதி கூட அறிவிக்கல. இப்படிதான் நம்ம எப்படி ஜெயிக்கிறது? ஆக தம்பி, இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றியாச்சாப்பா? இது வேற கேக்குறேனே. தலைவரே, உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? உண்மையை சொல். தலைவரே, உண்மையை சொன்னா கஷ்டப்படுவீங்க, அதனால நான் பொய்யே சொல்றேன். எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றினீங்க தலைவரே. இதுக்கு முன்னாடி நான் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தேன்? நீட் தேர்வு ரத்து பண்றேன்னு அறிவிச்சீங்க, ஒன்னும் பண்ணல. தலைவரே, பசங்களுக்கு எல்லாம் அந்த கல்வி கடன் ரத்து பண்றேன், நீங்க ஒன்னும் பண்ணல. மாதம் ஒரு முறை மின் கட்டணம்னு சொன்னீங்க, அதுவும் இல்ல. தலைவரே, பெட்ரோலுக்கு 5 ரூபா, டீசலுக்கு 4 ரூபா குறைக்கிறேன், குறைக்கலையா? சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் அறிவிச்சீங்க. அந்த சைடு போனாலே பெண்கள்லாம் விரட்டி வராங்க. தலைவரே, போக்குவரத்து துறையில வேலை செய்யறவங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கவே இல்ல. பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் இந்த பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா போராட்டத்துல இறங்கி ஏன் தலைவரை ஒன்னும் சொல்றது இல்ல. தலைவரே, சொத்து வரியெல்லாம் ஏத்த மட்டும் நீங்க வருஷம் ஏத்திட்டு இருக்கீங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க. போதும், 2026லயும் இதே வாக்குறுதிகளை அறிக்கை விட போறேன். தலைவரே, அப்பயாவது செய்வீங்களா? நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமா என் கூட இருக்கீங்க? பல வருஷமா இருக்கேன் தலைவரே, உங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கேன். ஏதாச்சும் பண்ணிருக்கேன் உங்களுக்கு? ஒன்னும் பண்ணல. அதேதான் மக்களுக்கும். உங்க அப்பாவும் ஒண்ணும் பண்ணல, நீ ஒண்ணும் பண்ண மாட்டேற, போயா. தெரிஞ்ச விஷயம் தானே. மறக்காம சூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க.